ஸோ இப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் கோளாறு இதை இப்போ எங்கே போய் நிற்கிது? கல்யாணம் ஆகி குழந்தையின் வரைக்கும் நிற்கிது. நீங்கள் ஒரு 10 வயசில் வரப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸில் தான் வருது. அது ஒழுங்காக ஒரு வளர்ச்சி நிலையில் வரல. என்ன காரணம் சொல்ல வரேன்னா உணவு கலாச்சாரம். இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இன்னைக்கு ஒரு காலத்தில் எங்கெங்கேயோ கேள்விப்பட்டோம். இன்னைக்கு பார்த்தா வீட்டுக்கு வீடு சாதாரண பிபி, சுகர், கொலஸ்ட்ராலுங்கிறதெல்லாம் பேச போய் அந்த பாட்டிமாவுக்கு இந்த கேன்சர். ஸோ நீங்கள் போடுற லிப்ஸ்டிக்கில் ஆரம்பித்து ஹேர் டையில் ஆரம்பித்து நீங்கள் போடுற அத்தனை காஸ்மெட்டிக்கும் ஸ்கின்ல ஸ்லோவாக ஸ்ப்ரெட் டு ஒன்று லிப்ஸ்டிக்கை வந்து கிட்னி பாதிக்கும். இப்போ வந்து உடல் பருமனை குறைக்கிறங்கிற பேரில் ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை ஜிம்மில் கொடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்கோ இஸ் அ பாய்சன், ஸ்லோ பாய்சன். ஜிசிஐஎம் அப்படிங்கிற முதல்ல வந்து ஆங்கில மருத்துவமும் இந்த ஆயுஷும் ஒன்றா இருந்தது. கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் மருத்துவமனையாக இருந்தது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஆங்கில மருத்துவம் பதிகிறோம், ஆயுஷ் சித்த மருத்துவம் பதிகிறோம். ஸோ எல்லாமே ஈக்குவாலிட்டி. அதனால் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எழுதிட்டு மருத்துவம் நீங்கள் வந்து ஆயுஷ் துறையை தேர்ந்தெடுக்க பல வழிகள் இருக்குது. இதுலேயும் தமிழ்நாடுடைய அரசு சித்த மருத்துவர் பணி இருக்குது, ஆராய்ச்சி பணி இருக்குது. காலையில் நம்மளுடைய பெஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டே இட்லி தான். இட்லி என்ன பண்ணுறோம்? அதோட காம்பினேஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதும் உளுந்து, வெந்தயம், அந்த அரிசி பதத்துக்கு தேவையான வெந்தயம் போடுவாங்க. ஆமாம், உளுந்தும் அரிசியும் சமமாக கார்போஹைட்ரேட். அடுத்து பொங்கல். ஸோ எவ்வளோ நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு பாருங்கள். வர ஃபாரினர்ஸ்லாம் நம்ம இட்லியும் பொங்கலும் விரும்பி சாப்பிட்றோம். நம்ம அப்படி தூரம் ஒதுக்கி வச்சுட்டு பீஸா, பர்கர்னு போய்ட்டுருக்கோம். அவங்க நம்ம பயன்பாட்டுக்கு வராங்க. நம்ம எல்லாமே இப்போ நம்ம டீ பிரேக்கில் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸில் ஆரம்பிச்சு சுண்டல், பாசிப்பருப்பு, பருத்திப்பால், நம்மளுடைய பாரம்பரிய உளுந்தங்கஞ்சி, வெந்தய கஞ்சி பேசிக்கிட்டே போகலாம். இதை வந்து இன்னொரு காலகட்டங்களில் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய இந்த அமனோரியான்னு சொல்லுவோம், பீரியட்ஸ். சாதாரணமாக காலேஜ் ஹாஸ்டலில் போய் விசாரிச்சிங்கன்னா பிசிஓடி 3 மாதம் சைக்கிள். பிசிஓடி பிரச்சனை இப்போ சாதாரணமாக இருக்குது. சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, மாத விளக்கு வந்துச்சா, பேட் யூஸ் பண்ணியாமா, அந்த தலை குளிச்சியாமாங்கிற இன்றைக்கி அதெல்லாம் கேட்கவும் ஆள் இல்லை. ஹாஸ்டல், படிப்பு, ஓட்டம், ப்ராஜெக்ட், வேலை வாங்கணும் தான், சம்பாதிக்கணும் தான். ஆனால் வச்சு என்ன பண்ண போகிறோம்? திரும்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் கோளாறு இதை இப்போ எங்கே போய் நிற்கிது? கல்யாணம் ஆகி குழந்தையின் வரைக்கும் நிற்கிது. கருமுட்டை ஒழுங்காக வரல. அப்போ இதை எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா, உணவு, நான் சொன்ன அந்த ஆயில் பாத்து, பீரியட்ஸை ஒரு 2-3 மாதங்கள் தள்ளி போய் வரவே இல்லையா, உடனடியாக நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அது நீர்க்கட்டியா, சதக்கட்டியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே ஏஜென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த யுட்ரஸே வந்து பேபி யுட்ரஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை கருப்பைன்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 15 வயசு 14 வயசு தான் கரெக்டான வயசு. இல்லை, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்னால் என்ன, அந்த ஒரு இந்த சைக்கிள் பற்றி என்னன்னே தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு 10 வயசில் வரப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸில் தான் வருது. அது ஒழுங்காக ஒரு வளர்ச்சி நிலையில் வரல. என்ன காரணம் சொல்ல வரேன்னா உணவு கலாச்சாரம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிக்கன் ஆகட்டும், இல்லை வந்து அதிகமான எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை விரும்பி சாப்பிட்றோம் நம்மளுடைய சைல்ட்ஹுட் ஏஜில். அது எங்கே போய் பாதிக்குது? இந்த 10 வயசில், இளம் வயதில் ஒரு ட்ராப் வந்திருக்கும். உடனே நம்ம கிராமத்தில் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, சமீபத்தில் எங்கள் ஊரில் கூட கேள்விப்பட்டேன். இதுல என்ன, இப்போ அந்த பிள்ளைக்கு அடுத்த சைக்கிள் வராது, உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை வைத்தின்னு போயிட்டு இருப்போம். அந்த கருப்பையோடு வளர தன்மை கொடுக்கணும், சினைப்பையில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இந்த குழந்தை பேர்லேயே வரக்கூடிய பிரச்சனையாலையும் அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் ஒழுங்காக வரல அப்படின்னா நம்ம யுட்ரைன் டானிக் சித்தால் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே, அது என்ன ஏஜ்? கரெக்டான ஏஜ் ஆக்சுவலாக 12-13 தான் நம்ம, அதுதான் கரெக்டான. அதுவே வந்து அதுவே இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் லைஃப் ஃபுட் சைட் எல்லாம் மாறினது தான். இப்போ 10 வரைக்கும் வரதெல்லாம் ரொம்ப, அந்த என்ன படிக்கும், 6வது 7வது படிக்கும், அதுக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த பருவ காலத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் தெரியாது. இப்போ இந்த பேடால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ கேன்சர், இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இன்றைக்கி ஒரு காலத்தில் எங்கெங்கேயோ கேள்விப்பட்டோம். இன்றைக்கி பார்த்தா வீட்டுக்கு வீடு சாதாரண பிபி, சுகர், கொலஸ்ட்ராலுங்கிறதெல்லாம் பேச போய்
அந்த பாட்டிமாவுக்கு இந்த இந்த கேன்சர். கேன்சர், போன் ஸோ கேன்சர், அந்த பொதுவாக இப்போ நம்ம புற்றுநோயின்னு பேச போய் ஸ்பெசிஃபிக்காக பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்படி போயிட்டு இருக்கு உலகம் ஃபாஸ்ட்டாக. கண்டிப்பா சார். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ரீசன்? இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல், காஸ்மெட்டிக். இதை வந்து பொதுவாக எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒர்க்கு போகிறவங்க ஆகட்டும், நீங்கள் போடுற லிப்ஸ்டிக்கில் ஆரம்பித்து ஹேர் டையில் ஆரம்பித்து நீங்கள் போடுற அத்தனை காஸ்மெட்டிக்கும் ஸ்கின்ல ஸ்லோவாக ஸ்ப்ரெட் டு ஒன்று. லிப்ஸ்டிக்கை வந்து கிட்னி பாதிக்கும். ஓகே. எல்லாத்துக்குமே கெமிக்கல் தான். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தலையிலேருந்து கால் வரைக்கும் அத்தனை பொருளும் காஸ்மெட்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அதான் நீங்க வந்து ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலையா, கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணல, எல்லாமே இருந்ததுங்க. இப்போ வந்து டெக்னாலஜி மாடர்ன். நீங்க இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ தலையில இன்னைக்கு டை அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, லெட் பாய்சன். அது வந்து எவ்வளவு பேருக்கு அலர்ஜியா, அனஸ்தீசியா, நிறைய உடம்பெல்லாம் தடிச்சு செத்து போனவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பா. ஓகேங்களா. ஹேர் டிரான்ஸ்பிளேஷன்ல வந்து அதனாலயும் பாதிப்படையுது. ஆமா, அதான் சொல்ல வரேன். திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு முடியல ஆரம்பித்து நெயில் பால்ஸ் வரைக்கும் பாய்சனை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் துணிக்கு போடுற சோப்பு தண்ணி, சோப்பு, அப்படி யோசிச்சிங்கன்னா அத்தனை பொருளும் பாய்சன் தான். ஸ்லோவாக போய் இது இப்போ ஒன்றும் இல்லை. பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்லையும் குழந்தைங்களுக்கு உடல் பருமன்லையும் முதன்மையாக இருக்கிறோம் இந்தியாவில். நம்ம தான் பாரம்பரிய மருத்துவம் இது பண்ணுறோம். ஆனால் நம்ம அப்பா அவன் ஜென்ரேஷன் நின்று போச்சு. ஏன்னா நூடுல்ஸு, பர்கர், பீஸா, அவன் கேட்குற காஸ்மெட்டிக் இஷ்யூ. நம்ம வந்து யாராவது நடைப்பயிற்சி பண்ணுறோமா? இப்போ இந்த கொரோனா வந்து பயமுறுத்தி எல்லாம் நடந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அவள் அப்பப்போ இதுமாரி பெரிய நோய்கள் வந்தனால தான் நமக்கு ஒரு அவேர்னஸே கிடைக்கும். அதனால் இப்போது இதெல்லாம் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நோயில்லா வாழ்வதற்கு என்னென்ன கடைபிடிக்கணும், எந்த உணவுகளை எப்போ சேர்த்திக்கணும், அதுவே பெரிய டாபிக். உணவுங்கிறதே ஒரு பெரிய டாபிக். சித்த மருத்துவ முறைப்படி உணவுகளை எப்படி கொள்ளணும். தயிரை வந்து நம்ம உட்காந்து வெயில் காலமாக போட்டு முட்டிட்டு இருப்போம். இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது, முட்டு வலி வந்து மாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். சித்த மருத்துவம் அப்படின்னாவே இந்தந்த உணவுகளை இந்தந்த காலகட்டத்தில் சாப்பிடணும் அப்படின்னு முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. டைம் டேபிள் மாதிரி. ஏமா அதான் டயட் சார்ட்னு பீஸ் வாங்கிட்டு 500 கொடுத்தாங்க, 500 கொடுங்க பீஸ் சார்ட் போட்டு தரங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தனித்தனி பிரிவுகள் ஆயிடுச்சு. டயட்டிஷியன் தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தந்த நோய்க்கு இந்தந்த டயட்டை நம்ம எதை அவாய்ட் தவிர்க்கணும், எதை சேர்த்திக்கணும் இருக்கு. இந்த ஜிம்ல போறவங்க அவங்கலாம் கூட இந்த டயட் ஃபாலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் சரியானதா? அவங்க உடல் கண்டிப்பாக தவறு. இப்போ வந்து உடல் பருமனை குறைக்கிறங்கிற பேரில் ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை ஜிம்மில் கொடுக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்கோ இஸ் அ பாய்சன், ஸ்லோ பாய்சன். இப்போ அதுதான் சொல்ல வரேன். உடலை வந்து எப்படி ஸ்லோவாக உங்களுக்கு 90 கிலோ ஆனீங்களோ அதே படிப்படி தான் குறைக்கணும். அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம், இன்னைக்கு நான் 1 மாதத்தில் குறைக்கணும், கிட்னி டேமேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ அதான் இப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தெளிவாக ஒரு டாப்பிக்காகவே பேசுவோம். இப்போ வந்து சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். தமிழ் மருத்துவம் அப்படிங்கிறது பிரிக்கவே முடியாது. இதோட காலநிலைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சங்க காலம், தமிழ் காலம் நம்ம வரைக்குமே புறநானூறு தொல்காப்பியம் காலம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்போ இருந்தே இந்த தமிழ் மருத்துவத்துக்குள்ள மன்னர் காலத்துல இருந்திருக்கு. அரசர்களுடைய அமைச்சரவையில் மருத்துவத்துக்குன்னு ஒரு அமைச்சர் தனி போஸ்ட் இருக்கு. ஏன்னா அவரு வந்து ஒரு எதிராளியை இது பண்றதுக்கு உணவு முறை, அந்த பழம் கொடுக்கணும் அவங்களோட வீரர்களுக்கெல்லாம். அதற்கு உணவு அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 50 கிலோ கத்தியை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல 50 கிலோ கத்தியை தூக்குறதுக்கு பலம். நீங்க பழைய காலத்து ஆளுங்கெல்லாம் பாருங்க, 7 அடி ஹைட் இருப்பாங்க, பாடி இவ்வளவு வெயிட் இருக்கும். அவங்க சாப்பிட்ற டயட்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே தானியங்கள், சிறுதானியங்கள், கலகு, எல்லாமே ஒரு 1/2 கிலோ கறி சாப்பிடுவாங்க. அப்போ அந்த அளவு உழைச்சார்கள். ஆனால் இன்னைக்கு உழைப்பு கம்மி, நம்ம உட்காந்தே சாப்பிட்றதுனால தான் தீனி அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து சித்த மருத்துவம் நம்மளுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவிக்கப்பட்ட நம்ம முன்னோர்களாகிய 18 சித்தர்களில் அகஸ்தியர், அதான் நம்மளுடைய இந்த சித்தர் தினம் அப்படின்னே தனியாக வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த டிசம்பரில் வரப்போகுது. நம்ம அது நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் முதன்மையாக வரிசைப்படுத்தல் 18 சித்தர்கள். அந்த 18ல் அகஸ்தியர் தான் நமக்குடைய தலைமை சித்தர். அவருடைய அந்த தொகுப்பில் வந்து நிறைய விஷயங்கள், இப்போ கண் மருத்துவம் தனியாக இருந்திருக்கு, அப்போ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. போரில் வந்து மூக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டியிருக்காங்க. இதுலேருந்து தான் இப்போ ஆங்கில மருத்துவம் அடுத்தடுத்து வந்து இதுவாக தான் இருந்திருக்கு. எஸ். இப்போ உதாரணத்துக்கு போரில் வந்து கத்தியை வெட்டிட்டாங்கன்னா காது அறுந்துரும், மூக்கு வெட்டிடும். கண்டிப்பாக. அப்படியே அங்கே அமைச்சரவையில் பாரம்பரிய வைத்தியர்கள் இருப்பாங்க. அதை ஒட்டுறதுக்குள்ள மூலிகை, சஞ்சீவி மூலிகை, பல மூலிகை பயன்படுத்திருக்கு. இன்றைக்கெல்லாம் சான்றுகளே இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் அந்த எந்த மூலிகை ஒட்டுது அதெல்லாம் எடுத்து சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அந்த போர் காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாற இப்போ கண்ணு கேட்ராக்கு அகஸ்தியருக்கு தனியாக புத்தகமே தனியாக இருக்குது. கண் மருத்துவம் அந்த காலத்தில் அது அட்வான்ஸ்டு. கரெக்ட்டுங்களா?
இப்போ இப்படி தான் மருத்துவத்தோட ஜென்ரேஷன் டெவலப் ஆச்சு. இப்போ இந்தமாரி பாரம்பரியமாகவே நம்ம அதாவது தாத்தா பாட்டி காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பாட்டி மருத்துவமாகவோ இப்படி வந்து கடந்த 50 ஆண்டில் ஒரு மருத்துவமாக சுருண்டு வந்திருக்கு. 5000 ஆண்டு பழமையான மருத்துவம் நம்ம ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு இப்படியெல்லாம் பயன்படுத்தினதை நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து 50 ஆண்டு இப்போ கடந்த 50 ஆண்டாக மருத்துவ படிப்பாக வந்துருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பேச்சுலர் ஆஃப் இந்தியன் மெடிசன் எல்லா ஆயுஷ் துறை இந்த ஆயுஷ் சொன்னால எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜிசிஐஎம் கன்சல்டண்ட்டாக கூட இருந்தீங்க இல்லையா? இப்போ வந்து ஜிசிஐஎம் அப்படிங்கிற முதல்ல வந்து ஆங்கில மருத்துவமும் இந்த ஆயுஷும் ஒன்றா இருந்தது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் மருத்துவமனையாக இருந்தது. அப்புறம் அடுத்துல இருந்து நம்மளுடைய வெள்ளையர் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து தனியாக பிரிக்கப்படுது. அவங்க சூழ்ச்சி மூலமாக தான் இந்த மருத்துவத்தையே புறத்தள்ளப்படுறாங்க. ஓகே, அங்கதான் இப்போ 500 வருடத்தில் தான் இந்த மாற்றம். 500 வருடத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஓலைச்சுவடி எல்லாம் வச்சிருக்கிறவங்க கையை வெட்டுறது, வர்மக்கலை சொல்லி கொடுத்தவங்க கையை வெட்டுறது, அப்போ புதைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் இன்னைக்கு கீழடியிலையும் தொல்லியல் துறை மூலமாக இன்னைக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ போன வாரம் நியூஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் கிணத்து தோன்றப்ப கிடைச்சிருக்கு. பழங்கால நூற்றாண்டு ஓலைச்சுவடிகள். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த ஓலைச்சுவடி, நம்ம மருத்துவ சார்ந்த ஓலைச்சுவடி, மருத்துவ ஜோதிடம், அவளும் இன்னைக்கு தமிழ் துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து எந்த மருத்துவம் சார்ந்ததுன்னு எங்கள் மருத்துவர் மூலமாக எல்லாம் ஒன்றிணைந்தோம்னா பல சான்று அது கிடைச்சிருக்கு. இதுமாரி நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அடுத்து தான் எல்லாம் ஊசி மாத்திரை மருந்து அப்படி கொண்டு வரப்போ இந்த மருத்துவத்தை புறந்தள்ளப்படுறாங்க. வைத்தியர்கள்லாம் மிரட்டுறாங்க. வைத்தியர்கள்லாம் போய் நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணக்கூடாது. அப்போ ஒழித்து வைக்கப்பட்டு அப்போ தான் என்னுடைய சொத்து என் பையனுக்கு பேரனுக்கு தான் வரணும். இந்த பாரம்பரியமாகவே இப்போ இது வந்து இந்த மருத்துவம் நாகர்கோவில் கன்னியாகுமரி நம்மளுடைய அந்த பார்டரில் தான் இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்காங்க. பனைமரம் ஏறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா எங்கேயும் கூட்டி போக மாட்டாங்க. வர்ம வைத்தியர்கிட்ட போய் வர்மம் எடுத்து விட்டு, இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறதே இப்போ ரொம்ப கம்மி. வர்மம் பிடிச்சிருச்சு எனக்கு எடுத்து விடுங்க, சுளுக்கிரிச்சு எடுத்து விடுங்க. இது வந்து இன்னைக்கும் இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். தமிழ்நாட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இன்னைக்கும் அந்த ஆசான்கள், இந்த வர்மக்கலைக்கு ஆசான்கள் இருக்காங்க. விழுந்தாங்கன்னா போய் மூட்டுக்கு கட்டு போடுறதோ கை இன்னைக்கும் புற்றுக்கட்டெல்லாம் எல்லாமே இருக்கு. சித்த மருத்துவத்தில் இந்த ஆர்த்தோ பிரச்சனை, மூலிகையை வச்சு கட்டு போட்டு எவ்வளோ பெரிய ஃப்ராக்சராக இருந்தால் பெரிய போன் முட்டு உடஞ்சி போச்சு, லிகமெண்ட் டீர்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் கட்டுமுறைகளில் குணப்படுத்த முடியும். வர்மக்கலை வலி நிவாரணமாகவும் ஒரு டிஸ்லோகேஷன் ஆயிடுச்சு ஒரு இது பண்ணுறது, ஒரு இன்னைக்கு வரக்கூடிய இடுப்பு வலி, கால் வலி, கழுத்து வலி, ஒற்றை தலைவலி, இதுக்கெல்லாம் நல்ல மருத்துவம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம்னா எங்கேயுமே இதுமாரி இல்லை, எல்லாம் போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடியலைங்கிறத நம்மகிட்ட வருவாங்க. இல்லை 10 ஃபைல் எடுத்து தான் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்கல், கிட்னி ஸ்டோன், இதெல்லாம் வந்து நம்ம தொந்தரவு அதிகமாகி இப்போ பித்தப்பைக்கல் அதிகமாச்சா பித்தப்பையே எடுக்கணும்பாங்க. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எந்த ஆயில் ஃபுட் எடுக்க முடியாது. ஸோ ஒரு எந்த இப்போ ஒரு ஹெர்னியாலாம் நாங்களே அனுப்பி வச்சுருவோம். இதில் எங்கள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் போய் ஒரு அனாட்டமிக்கல் ரிப்பேர் ஒரு இடத்துல இருந்து பண்ணி தான் எடுக்கணும். இல்லை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கீழே வந்துருச்சு. கண்டிப்பாக. அப்போ அதை போய் நம்ம போய் சரி பண்ணணும். அதான் இந்த இடத்துல மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்தந்த நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் பெஸ்ட்டு. இப்போ ஒரு சர்ஜரிக்கல் அட்வைஸ் நாங்களே அனுப்பிச்சிருவோம். இப்போ நாங்கள் வந்து படித்த மருத்துவர்கள்லாம் மக்களுக்கு நோயை தீர்க்கணும், ஒருங்கிணைந்த மருத்துவம் தான். இப்போ ஒரு பித்தப்பையிலே ரொம்ப அப்போ இதாகிருச்சு அப்படின்னா சர்ஜரி தேவையான சர்ஜரி பண்ணலாம். கல் ஆரம்ப நிலையில் கல்லை கரைச்சினாவே சரி பண்ணிட முடியும். கிட்னி ஸ்டோன் நம்ம பெரிய கண்டிப்பாக மருந்துகள் நல்ல குணமாகும். கேன்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆகட்டும், இங்கே எல்லாமே ஒருங்கிணைந்த மருத்துவம் ரொம்ப அவசியம். இப்போ தான் இப்போ ஒரு முதலுதவி சிகிச்சை ஆங்கில மருத்துவத்தில் பண்ணிவிட்டு இப்போ டெங்கு ஆகட்டும், சிக்கன்குனியா ஆகட்டும், கொரோனாவாகட்டும், இது எல்லாமே ஆரம்ப நிலையில். இப்போ டெங்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் எல்லாம் மழை பெஞ்சு கொசு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிச்சினால தான் அவங்க அட்மிட் ஆகி சிவியர் ஆகுது. இப்போ இதுக்கு நம்மளுடைய நிலவேம்பு கசாயம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிலவேம்பு கசாயம் தெரியாத இடமே கிடையாது. ஏன்னா மக்களே எடுத்து ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சித்த மருத்துவ ஆலோசனை மாரி குடிங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது, 30 ml 50 ml கணக்கு இருக்குது, கசப்பு மூலிகை சேர்ந்தது. இப்போ அடுத்து கபஜுரு கசாயம், இந்த கசாய முறைகள் எல்லாம் முறைப்படி கசப்பாக இருக்கனால தான் எஃபெக்டிவா? எல்லாமே மூலிகை எல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா வைரல் பிரச்சனைகள், அப்போ கார மூலிகை கைப்புச்சுவ மூலிகை தான் போய் வேலை செய்யும். ஆனால் மக்கள் வந்து கசப்பு நோய் ஒரு முத்திய நிலைமையில தான் வந்து குடிக்கணும். இப்போ அளவும் அந்த 50 ml, பெரியவங்கன்னா 60 ml, குழந்தைங்கன்னா அந்த அளவு வயதுக்கு ஏற்ப அளவு மாற்றப்படும். அந்த கசாய பொடிகளை ஒரு 200 ml 50 ml சுருக்கணும் அப்படின்னா அந்த கொதிச்சு அதை வற்றணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் சித்த மருத்துவ ஆலோசனை பேரில் எடுங்க. மருந்துகள், மூலிகை செடி, இப்போ கொசு வராமல் இருக்கு, நொச்சி செடி வச்சிங்கன்னா போதும், வாசத்துக்கே கொசு வராது.
நொச்சி இலை காஞ்ச இலை புகை போட்டிங்கன்னா போதும். ஸோ வீடுதோறும் நம்ம இந்த இப்போ டெங்கு பரவிட்டு இருக்கு, நொச்சி இலை வைக்கலாம், நிலவேம்பு கசாயம் குடிக்கலாம். வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்? காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே நம்ம ஒரு நிலவேம்பு கசாயம் குடிச்சிட்டாவே போதும். இதுமாரி நம்ம பாரம்பரிய மருத்துவமாகிய சித்த மருத்துவம் கடந்த 50 ஆண்டுகளில் மருத்துவ பட்டப்படிப்பாகவே பிஎஸ்எம்எஸ்ங்கிற ஒரு கோர்ஸாகவும், எம்டி சித்தாங்கிற போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸாகவும், பிஹெச்டியாகவும், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே ஆங்கில மருத்துவம் பதிகிறோம், ஆயுஷ் சித்த மருத்துவம் பதிகிறோம். ஸோ எல்லாமே ஈக்குவாலிட்டி. அதனால் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எழுதிட்டு மருத்துவம் நீங்கள் வந்து ஆயுஷ் துறையை தேர்ந்தெடுக்க பல வழிகள் இருக்குது. இதுலேயும் தமிழ்நாடுடைய அரசு சித்த மருத்துவர் பணி இருக்குது, ஆராய்ச்சி பணி இருக்குது. இன்னும் நம்ம ஒரு பல வகையாக தனியார் மருத்துவமனை வைக்கலாம். பல்வேறு துறைகளில் வந்து தனியார் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் வந்து கவலையில் போய் நோய் நிலைமைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் ஆயுஷ் துறையும் நீங்கள் மாற்று மருத்துவம் இதற்கு இணையானது தான். தயங்காமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் யோகா டே, இன்டர்நேஷ்னல் உலக அளவில் இந்த சித்த மருத்துவடைய யோக கலை தான் உலக நாடே எதிர்பார்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆயுஷ் துறை சித்த மருத்துவத்துறை தான் நாடி பார்த்தோன்னே வாதப்பித்த கபத்தை அடிப்படையில் நோயை கணிக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டு. ஸ்கேன் எடுத்து ஐசிஜி சொல்கிற விஷயம் கையில் பார்த்து சொல்லிடுறாங்கல்ல. அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் இன்றைய மாணவர்கள் நம்ம வந்து இந்த மருத்துவத்தை முறையாக பயின்று, அதேமாரி இந்த இன்னைக்கு பெற்றோர்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு மருத்துவம் படிக்கணும் ஒரு அதை போய் துணிக்காமல் அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார். நம்ம இது வந்து திரும்பவும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு போகிறோம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு வந்து எது முக்கியமோ, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களால் முடியாது, டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இது மூலியமாகவும் நீங்கள் டாக்டரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அண்ட் மொரோவர் ஒரு அவேர்னஸையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மூலிமா. ரொம்ப நன்றி சார் அதுக்கு வருகை தந்ததுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே மீண்டும் வேறு நிகழ்ச்சிகளில் இன்னும் நிறைய அறிகுறிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.